அப்புறம் வந்து நைட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு காலை பிடிச்சி தரன்னு வலிச்சுன்னு போவான். ஒரு மாதிரி தப்பான எண்ணத்தில். அப்போ அது எனக்கு புரியாது. ஆயா என்னை பேய் இழுத்துட்டு போகுது, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கத்துவான். கொஞ்சம் தூரம் போய் என்னை விட்டுட்டு போயிடுவான். அதாவது எப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் எல்லா பசங்களும் பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, நான் படிக்கணுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் அந்த பொண்ணை ஒரு எழுத்து படிக்க வை, இப்போ இருக்கிற பொட்டை பசங்க படித்தா அதாவது முன்னுக்கு வர முடியும் அப்படின்னாங்க. 8 வயசில் கூட்டின்னு போய் 1ஆவதுல சேர்த்தாங்க. ஆமாம், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எரும மாடு மாதிரி இருக்கிற வந்து 1ஆவது படிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரேயரில் பின்னாடி நிற்க வைப்பாங்க. போர்டு துடைக்கிறதா இருந்தாலும் அபி நீ தான் ஹைட்டாக இருக்கிற வந்து போர்டு துடையன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சருங்கெல்லாம் டிஃபன் பாக்ஸு கழுவுறதுக்கு, சாப்பாடு அவங்க லஞ்ச் டைம் அப்போ பேன் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிளாஸில் இருக்கும்போது எனக்கு அபி தலை வலிக்குது, போயிட்டு டீ வாங்கிட்டு வா, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்கூல்லையுமே என்னையுமே வரலை சார். அதுதான் மெயின். செத்தெல்லாம் போகக்கூடாது, நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லையும் நம்ம சாதிச்சு காட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹெல்ப்பர் வேலையில் விடுவாங்க. ஹெல்ப்பர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அண்ணா நான் இந்த மிஷின் வேலை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, கற்றுக்கூட அப்படின்னாக்கா, நீ எனக்கு சரக்கு வாங்கி தரியா, நீ என் கூட வெளியே வரியா, அப்போல்லாம் என்ன கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், இது ஷாம்பு, இதெல்லாம் நானாகவே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இப்போ என்கிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க சார். நான் மற்றவங்களுக்கு இப்போது சம்பளம், அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வச்சு கஷ்டப்படுறாங்க, வேலைக்கெல்லாம் போக முடியலன்ற லேடிஸுங்களெல்லாம் என் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கெல்லாம் இப்போ சம்பாதிக்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் சார்.